ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விப்ரோ வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. 2023 பேட்சை மட்டும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எங்கே ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் லொக்கேஷனுக்கு தான் வந்து விப்ரோ வந்து ஃப்ரெஷர்ஸாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது என்ன ரோல், என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பொசிஷன். ஸோ அந்த ரோலுக்கு தான் பார்த்தீங்கன்னா எந்த கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் கேண்டிடேட்ஸை மட்டும்தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஇ பிடெக்லேயே வந்து எந்தெந்த கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணுறாங்கன்னா, சிஎஸ்சி, ஐடி அண்ட் இசி அண்ட் ட்ரிபிள் இ. ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து அவங்க ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் என்ன, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன ரோல், என்ன ஒர்க் இருக்கும், அதுக்கப்புறம் எந்தெந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்ன, டெசிக்னேஷன் என்ன, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு வேர்ட் வந்து டெய்லியுமே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி அது என்ன கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கண்டுபிடிங்க, கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ் அவேக்கான ஃபார்ம்ஸ் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துறேன். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் சரி, ஸோ நானும் சரி, இப்போ வந்து ஃப்ரெஷராக நான் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்தில் லேக் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ வந்து எந்த ஒரு கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணலாம், இல்லை கோடிங் போகலாமா, இல்லை நான் ஐடி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ எந்த பாத்தை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாவே இருந்திருக்காது. ஸோ ஓகே, கோடிங் இருந்தாலும் ஓகே, நான் கோடிங் இருந்தாலும் ஓகே, எப்படியாவது ஐடிக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் பிரேக் இருக்கவங்களையும் சரி, கெரியர் பிரேக் இல்லாதவங்களும் சரி, இந்த இயர் பாஸ்ட் அவுட் ஆனவங்களும் சரி, இல்லை போன இயர் பாஸ்ட் அவுட் ஆனவங்களும் சரி, அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஆஃப் கேம்பஸில் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நம்ம எங்கே லேக் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமையே இப்போ காலேஜ் முடிச்சதுலேருந்து ஒரு 2022 பேட்சாக இருக்கட்டும், ஒரு 2023 பேட்சாக இருக்கட்டும், ஸோ காலேஜ் முடிஞ்சதுலேருந்து ஒரு 3 to 6 மந்த் வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ எந்த ஒரு ஃபாலோ பாத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஜாப் கெட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வந்துமே நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கவும் முடியாது. அவங்க சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமேசான், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு சில பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து ஒரு ப்ரூவன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நிறைய லேக் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லேக் ஆகிற பீப்புள்ஸ்க்கு தான் வந்து மெயினாக அந்த ப்ரூவன் ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ரூவன் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழுக்க ஒரு ஃப்ரீயான ப்ரோக்ராம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கோங்க. மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து முழுக்க ஃப்ரீ தான். அதனால் வந்து எல்லாருமே அட்டன் பண்ணலாம். நான் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து எந்த டொமைனில் போகலாம், எந்த வேலை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z எல்லாமே ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அரௌண்ட் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி அரௌண்ட் 1500 பீப்புள்ஸ் வந்து மேலே வந்து அப்ளேஸ் ஆயிருக்காங்க நிறைய ஐடி கம்பெனிஸில். ஸோ அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விப்ரோ வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க ஒன்லி பார்த்தீங்கன்னா 2023 பேட்சை மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து எந்த ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஜாப் ஆல் பீப்புள்ஸ் கேண்டிடேட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்பெனி ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சம் பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஊர் தான். அது இல்லாமல் வந்து ஈஸியாக ஆக்சஸபிள் பண்ணிக்கிற ஒரு ஊர் தான் சென்னை. ஐ மீன் ஒரு 4 to 5 hours ட்ராவல் இருக்கும். பெங்களூர் 4 to 5 hours. ஸோ கோயம்புத்தூர்னாவே எல்லாத்துக்கும் ரிலவெண்ட்டான காமனான சிட்டியாக இருக்கும். அதனால அங்கே லிவிங் ஆஃப் காஸ்ட் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 2023 பேட்ச் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிஇ பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பிஇ பிடெக்லேயே என்னென்ன டொமைன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, என்னென்ன ஸ்ட்ரீம் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஐடி அண்ட் இசி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பிஇ பிடெக்கில் வந்து வேறு எந்த டொமைன் இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்பிஏ எம்சிஏ வந்து எம்பிஏ அப்ளை பண்ண முடியாது, கண்டிப்பாக எம்சிஏ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். நான் கேட்டுறது ஐ மீன் இந்த சீனியர் எம்ப்ளாயி கிட்ட கேட்கும்போது எம்சிஏ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், இல்லை வந்து பிஇ பிடெக்லேயே வந்து வேறு டொமைன் வேறு ஸ்ட்ரீம்னாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60% இன் கரண்ட் டிகிரி, நோ கரண்ட் பேக்லாக்ஸ் இன் வித் 7th செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் டிகிரி இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா, பிஇ பிடெக் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கீங்க
பண்ணியிருக்கீங்கன்னா அந்த பிஇ பிடெக் எம்சிஏல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து உங்களுக்கு 60% இருக்கணும் அந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்லாக் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு, இதுக்கு முன்னாடி நீங்கள் அரியர் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனி ரோலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:30 AM to 9 PM வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க இவங்க. ஸோ அதுக்கப்புறம் கேப் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கேப் ஃபெசிலிட்டி எப்படி கொடுக்குறாங்க, ஐ மீன் கேப்னா என்னன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து அவங்களே கார் அமுச்சு விட்டு உங்களுக்கு வந்து ஐ மீன் ரூமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அங்கேயே வந்து கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க எதுக்கு மட்டும் கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ட்ராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் வந்து நைட்டில் விடும்போது மட்டும்தான் கேப் ஃபெசிலிட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இதுக்கு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட், 12 monthனா 1 year, 1 year ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க ரெசெஷன் பீரியடில் கண்டிப்பாக 1 year சர்வீஸ் அக்ரிமெண்ட்லாம் ரொம்ப ஒரு கம்மியான பீரியட். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஜாப் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக போகலான்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது சம் பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ரோலுக்கான இது. ஐ மீன் அந்த டிபிஏ சம்திங்லாம் சொல்லுவாங்க, டோட்டல் பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரோலுக்கு என்னென்ன ஸ்கில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோலுக்கு என்ன ஸ்கில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கான்செப்ட்ஸ்லாம் ஐ மீன் எஸ்டிஎல்சி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த எஸ்டிஎல்சி கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன மெயினாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் எஸ்கியூஎல் queries அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எஸ்கியூஎல் queries வந்து கண்டிப்பாக எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரைட்ஸ் இன்டர்மீடியட் எஸ்கியூஎல் queries, மெயினாக இவங்க வந்து எஸ்கியூஎல் queriesல தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ எஸ்கியூஎல் வந்து டேட்டா பேஸ் தான். ஸோ அதனால் அது எல்லா டொமைனுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் எஸ்கியூஎல் படிக்கிறது தப்பே கிடையாது. ஸோ பேசிக்காக ஒரு எஸ்கியூஎல் கோர்ஸ் வந்து எங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்கில்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸலன்ட் லாஜிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஓரல் ரிட்டன் அண்ட் லிசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், லிசன் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் இன் யுவர் ரெலவென்ட் டீடைல்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இந்த கிவன் எம்எஸ் ஃபார்ம் லிங்க் அப்படின்னு சொல்லி அதாவது மைக்ரோசாஃப்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் இந்த லிங்க் கொடுத்துருக்காங்கன்னு எனக்குமே தெரியல. அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் தான் கொடுப்பாங்க. இவங்க ஏன் மைக்ரோசாஃப்ட் லிங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா above mentioned details are correct, you won't able to edit them once submitted, disciplinary would lead to disqualification அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ஃபில் பண்ணிட்டா அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஐ மீன் ஏதாவது எடிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் எடிட் பண்ணும்போது ஐ மீன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட் வெரி விப்ரோ ஹச்ஆர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கேட்டிருக்காங்க. ஐ மீன் உங்கள் வேலிடான நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நேம் அது அப்படி இல்லைனா நேம் வித் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அப்போலாம் நேம் வித் இனிஷியல் மட்டும் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வேலிடான பர்சனல் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் வந்து நல்ல வீடியோவில் காமனாக சொல்கிறது. ஸோ உங்களோட ப்ரொஃபஷனலான மெயில் ஐடி கொடுங்க. ஸோ வந்து ஒரு அந்த ஐ மீன் கேட்சியாக இப்போ இருக்க ஸ்டைலிஷாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மெயில் ஐடிலாம் கொடுக்காதீங்க. அது ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நல்லாவும் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. பிரைமரி காண்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான 10 digits மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான ஃபுல் கரண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ண வில்லிங்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பிஇல எந்த ரிலவெண்டான டிகிரி இருந்தாலும் பி கொடுத்துக்கோங்க. இல்லை பிடெக் இருந்தால் இதை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை நான் வந்து எம்சிஏவாக இருந்தால் கண்டிப்பாக இதை கொடுத்து எம்சிஏ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து முடிஞ்ச ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக மெயில் வரலாம். இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக பிஇ பிடெக் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் மெயில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பிரான்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, ஏஎன்ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதாவது ஒரு டொமைன் அப்ளை பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதர் கொடுத்து இந்த அதர் கிளிக் பண்ணி இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் அவுட்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்லி 2023 தான். அதனால் 2023 பேட்ச் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நானும் அப்ளை பண்ணுறேன் அதர் டொமைனும் ஐ மீன் அதர் இயர் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறேன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர் யூ கம்ஃபர்டபுள் டு 12 month ஆஃப் சர்வீஸ் அக்ரிமெண்ட், உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் போகிறது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். நீங்களும் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களோட காலேஜ்
நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் தி காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வேலிடான காலேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி யூனிவர்சிட்டி. ஸோ உங்கள் காலேஜ் இருக்கும். ஸோ அந்த காலேஜுக்கு பேக் சைடில் ஒரு பேக் சைட்னா பின்பக்கமாக இல்லை, உங்கள் காலேஜுக்கு பின்னாடி வந்து இயங்கிட்டு இருக்க ஒரு யூனிவர்சிட்டி மூலிமா தான் உங்கள் காலேஜ் இயங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த யூனிவர்சிட்டியோட நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட எதில் இருக்கும், உங்கள் காலேஜ் வெப்சைட்ஸில் இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களோட மார்க் ஷீட்ஸில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்து நீங்கள் நேம் ஆஃப் தி யூனிவர்சிட்டி போட்டுக்கோங்க. லைக் மோஸ்ட்லி பிஇனாவே அண்ணா யூனிவர்சிட்டியாக தான் இருக்கும். அப்படி ஆனால் வேறு ஏதாவது ஸ்ட்ரீம் அப்ளை பண்ணுறீங்கன்னா வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியாக இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் டூ யூ ஹேவ் பெண்டிங் பேக்லாக்ஸ் ஆரியர்ஸ் டில் யுவர் லாஸ்ட் செமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எனக்கு எந்த ஒரு அரியமே இல்லை. நான் வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஹவ் யூ ரிசீவ்டு த லாஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வில் யூ ஏபிள் டு ஒர்க்கிங் வித் த ஆஃபீஸ் ஃப்ரம் டே 1. உங்களுக்கு வந்து டே 1லேருந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் செலக்டட் தி அவைலபிள் டாக்குமெண்ட்ஸ் யூ ஃப்ரம் பிலோ லிஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட கவர்மெண்ட் கொடுத்த எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் என்கிட்ட எல்லாமே இருக்குது, அதனால் நான் எல்லாமே கொடுத்துக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் கிட்ட பேன் கார்டு இருக்காது, அதனால் பேன் கார்டை விட்டுட்டு மீதி எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேக்சினேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லி வேக்சினேட்டடாக 2 டோஸ் போட்டிருக்கீங்களா, ஒரு டோஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்களா, இல்லை வேக்சினேஷனே பண்ணலையா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேவ் யூ அப்ளைட் த ஜாப் லாஸ்ட் 6 months அட் விப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனாலும் நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆல் அபவ் இன்ஃபர்மேஷன் ஆர் ட்ரூ அண்ட் அக்னாலஜ் பை யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து கொடுத்துருந்தேன் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மெயில் எதுவுமே வராது. உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வரும். ஐ மீன் அந்த அசஸ்மெண்ட்டோட மெயில் வரும். அந்த அசஸ்மெண்ட் லிங்க் இருக்குது, ஐ மீன் அந்த அசஸ்மெண்ட் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 days அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஐ மீன் நாளைக்கு வீடியோவே அதை பற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வந்து என்ன கிவ்அவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஹைப்போட இருங்க கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சில பேர் கேட்டிருந்தாங்க லேப்டாப் கிவ்அவே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டிருந்தாங்க. உண்மையாலுமே வந்து லேப்டாப் கிவ்அவே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நானும் ஒன்றும் டெவலப் ஆனால் கண்டிப்பாக நானும் லேப்டாப் கிவ்அவே பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கிவ்அவே பண்ணலாம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக அதையும் வந்து நான் வரவேற்க தக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் கண்டிப்பாக நானும் வந்து அதை கிவ்அவே பண்ணுறேன். ஸோ அரௌண்ட் ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்காக ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் நம்ம மட்டும் பண்ணுற செலிப்ரேஷன்லாம் ஒன்றுமே கிடையாது, இதில் எதுவுமே இருக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அவங்களுக்கு எதாவது நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிவ்அவே கான்டெஸ்டே பண்ணுறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ மீன் அந்த ப்ரூவன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்ன தான் சொல்ல வராங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோ ஐ மீன் ஒரு செமினார் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸ் கிடைக்கும், ஸ்பார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.